எப்பொருள் யாரையாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 20/11/2025 மாலை நேரம் 4 மணி வகுப்பு. நாம தொடர்ச்சியாக ஒழுக்கத்தை பத்தி பேசணும். ஒழுக்கம் உயர்வை தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த ஒழுக்கத்திற்கான வரையறை வள்ளுவரே தன்னுடைய 14வது அதிகாரத்தில் ஒழுக்கம்னு என்னன்னு சொல்லாம ஒழுக்கத்தின் மேன்மையை சொல்லுவார். 10வது குறள்ல சொல்லும் பொழுது உலகத்தை சார்ந்து வாழ்தல்னு சொல்லுவார். எந்த உலகத்தை சார்ந்து வாழ்தல்? அந்த கேள்வி கேட்டோம்னா, முட்டாள்கள் உலகம் அல்ல, இலக்கு சொல்லுகின்ற உலகம் வேண்டும். நமக்கு தேவை இந்த இலக்கு சொல்லுகின்ற எந்த ஒரு செயலுக்கும் இலக்கு வேண்டும். கேவலமான செயல்களை ஆதரித்து பேசுகின்ற முட்டாள்கள் நிறைந்த உலகம்தான், முட்டாள்கள் இருக்கிற உலகம்தான். ஏன்னா புலன்களை தாண்டாத முண்டங்கள் எல்லாமே புலன்களை அடிப்படை வைத்து பேசுகின்ற எல்லாமே அறிவு கட்ட முண்டங்கள் தான். புலன்களை அடிப்படையாக வைத்து கொண்டு பேசுகின்ற, சிந்தித்து பார்க்கின்ற, மேல்நிலைக்கு செல்லாத எல்லாமே புலன்களுக்கு 5 புலன்களை அந்த 5 புலன்களை எப்போ கொண்டு பேசுகிற முண்டங்கள் தான் இந்தியாவில் நிறைய இருக்காங்க, உலகம் பூரா இருக்காங்க. அவனுக்கு தான் இந்த இதெல்லாம் பேசுவாங்க. அது இயற்கையினுடைய ரகசியம். அது அந்த கேவலமான செயலை பேசி அப்படியே கீழே இருக்கணும். கேவலமான செயலை பேசிட்டு இலக்கு அப்படியே இருக்க வேண்டும்ங்கிறத இயற்கை நோக்கம். அதை உடைக்கிறத நம்ம வேலை. ஏன்னா இயற்கை எப்பவுமே கேவலமான செயல்களுக்கு தான் ஆதரவு பெருகிட்டே போகும். ஏன்னா அந்த நுகர்வு கூட்டம், அந்த இலி கூட்டம், நுகர்வு கூட்டம், இலி கூட்டம், அது இந்த முதல் 5 நிலையில வருது பாருங்க, அதுல வரும் அதெல்லாமே. அதனால அப்படிதான் அவங்க பேசுவாங்க, அது அப்படித்தான் இருக்கும். அதுதான் அந்த நோக்கம், அது அப்படித்தான் இருக்கு. இது இயற்கையினோட இன்னொரு வேலை. சாக்கடைங்கிறது நாரத்தான் செய்யும், அது இயற்கையினுடைய வேலை. சந்தனம் மணக்கத்தான் செய்யும், அது ரொம்ப கஷ்டப்படணும். மரத்தை எடுக்கணும், இது அரைக்கணும். சாக்கடை எங்க வேணாலும் இருக்கு. சாக்கடை பரவி கிடக்குது. ஆமா, சந்தனம் அப்படி இல்லை, அது தேடி போகணும், வரணும். அதனாலதான் இது இயற்கை இருக்கு. எப்பவுமே சந்தன மரத்துல ஈ மொய்க்காது, சாக்கடை தான் ஈ மொய்க்கும். சாக்கடையில தான் கோடிக்கணக்கான ஈ மொய்க்கும், கோடிக்கணக்கான விஷக்கிருமிகள் இருக்கும். சந்தன மரத்துல அப்படி அல்ல. அதனால நாம் அந்த சிறு சிறு இதில் பார்த்துக்கிட்டு நாம் மனதை தேற்றி கொண்டு நாம் செல்ல வேண்டும். சரி, இப்போ நாம் காலையில் இதுக்கு முன்னாடி பேசும்போது நான் 2-3 காணொலி போட்டிருக்கேன். ஒவ்வொரு நேரம் சொல்லி போட்டிருப்பேன். 2 மணிக்கு ஒரு காணொலி போட்டேன், அப்புறம் 12 மணிக்கு எல்லாம் நேரம் சொல்லி போட்டிருப்பேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லவை எல்லாம் ஆமா, அது போட்டுருவேன், அப்படி முக்கிய சரி ஆமா, அதெல்லாம் பாத்துறணும். அது வாய்ப்பு இருக்கிறப்ப பாத்துறணும். நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். என்னுடைய வேலை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். எப்போ ஒரு நாளைக்கு அது மண்டையில வெடிக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றது. அதனால கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை, கவலைப்படவும் முடியாது. நம்ம நோக்கம் என்னுடைய நோக்கம் இது உலகம் வர கொண்டு சேர்த்தணும் தான். அதனாலதான் 7 வகுப்பா பேசினேன். எங்கேயும் போகவும் முடியும். 7 வகுப்பு ஓடுறதுனால ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நான் பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, திருக்குறள் ஒப்பிட்டு நோக்க வேண்டும். அந்த நம்ம அது பேசின ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள், அது எப்படி பேசணும்னு கேட்டீங்கன்னா, அது திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறாருன்னு பார்க்கணும். செல்வம் ஈட்ட பத்தி சொல்றாரு. அவையார் செல்வம் ஈட்டுங்கிறாரு. அவையார் செல்வம் ஈட்டுங்க, தீவினை செய்யாமல் செல்வம் ஈட்டுன்னு சொல்றாரு. அது எப்படி தீவினை செய்யாமல் பொருள் ஈட்டுறது? ஈதல் அறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள். தீவனை விட்டுட்டு தீவனை செய்யக்கூடாது. தீவனை இல்லாமல் பொருள் எப்படி சேமிக்கிறது? உலகத்துல எங்கேயாவது இருக்கா? எந்த கெடுதலும் செய்யாம பொருள் ஈட்ட வேண்டும். அப்படி பார்த்தா ஆசிரியர் தொழில் ஆமா, ஆசிரியர் தொழில் ஒண்ணுதான் அது வரலாம். இந்த ஆசிரியர் கூட தீயதை சொல்லித் தரக்கூடாது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின்னு வஞ்சப்படும். உயிருக்கு கேடு வரக்கூடாது, மனதுக்கு கேடு படக்கூடாது. அப்புறம் அந்த உயிர் மனம் எதுக்கும் கேடு வரக்கூடாது. அப்படிதான் அது இருக்கணும். அதாவது அப்படிதான் ஆசிரியர் தொழில் தான், அது நீர் மருத்துவம் தான். ஏன்னா இது 7ஆம் நிலை நோக்கி பரிணாமத்தை நோக்கி போறனால எல்லாத்தையும் உதறி தள்ள வேண்டி இருக்குது. அத்தனையும் உதறி தள்ளணும், வேற வழியில யாரா இருந்தாலும் உதறி தள்ள வேண்டியதுதான். ஏன்னா இது 7ஆம் நிலை என்பது தனி, யாருக்காக நிக்காது. பொண்டாட்டி பிள்ளைக்காக புருஷன் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன்னா இது ஆமா, அதுதான் 7ஆம் நிலைன்னு பேரு. அதுதான் திருவள்ளுவர் 7ஆம் நிலை அவருடைய செயலே பார்த்தீங்கன்னா 7 7 தான் வரும்.
ஒருமைக்கண் ஒருமைக்கண் தான் கற்ற கேள்வி, ஒருமைக்கண் ஒருமையோடு உறுதியோடு தான் கற்ற கேள்வி, எழுமையும் ஏமா புடைத்துன்னு வரும். எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்பாரு. ஏழு ஏழு நிலைகளுக்கும் அது உயர்ந்த நிலைக்கு செல்லுங்கிறார். சரி, அப்போ செல்வத்தை அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். நான் வந்து 30 தொழில் பண்ணியிருக்கேன். எல்லாமே பணம் சம்பாதிக்கிறத விட தவிர, அது உதாரணத்துக்கு ரொட்டி தொழில் கூட வச்சிருந்தேன். எல்லாமே உடம்பை கெடுக்கிறது தான் அது. அதுல எல்லா மருந்தையும் போட்டு கலக்குன்னு கலக்குவான். அமோனியா போடுவான், ஹைட்ரோஸ் போடுவான், சர்க்கரையில என்னென்ன அக்குறுமம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவோம். ஆனா அங்க ருசி தான் முக்கியம். அங்க நீங்க சர்க்கரை தொழிற்சாலையை பார்த்தீங்கன்னா பண்ணாத ரகலையே கிடையாது. சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை அவ்வளவுதான். எல்லாம் நான் வெள்ளை சர்க்கரை அது எதுவும் கடை வச்சிருந்தா ஒரு புண்ணிய செயலுங்க, புண்ணியமான வழிங்க. பேக்கரி வச்சிருந்தா ஒரு பாவத்தொழில்னு வச்சுக்க வேண்டியதானுங்க. எல்லாமே உடம்பு கெடுக்கிற நம்பர் 1. அது உடம்பு கெடுக்கிற நம்பர் 1 தனியுமே. சரி, செல்வத்தில் செல்வம் செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. பணம் நிறைய இருக்குங்கிறாரு. பொருட்செல்வம், செல்வத்தில் செல்வம், அருட்செல்வம். அருட்செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம்ங்கிறாரு. அருட்செல்வம்னா நல்ல கல்வி, நல்ல கல்வி, கேள்வி, கடைகள் இதெல்லாம். பொருட்செல்வம் யார் இருக்குன்னு தெரியுமா? பூரியார் கண்ணு மூளை. பூரியார்னா யாருன்னா மூளையே இல்லாதவன், அறிவே இல்லாதவன், முட்டாள்னு வச்சுக்கலாம். பணம் நிறைய இருந்தா முட்டாளுன்னு அர்த்தம். அப்படித்தான் சொல்றாரு அவர். பூரியார்னு சொன்னா அதுக்கு அந்த அர்த்தம்ங்களா? ஆமா, முட்டாளுகிட்ட தான் நிறைய பணம் இருக்கும். அதாவது ஒரு பாட்டு கூட வருமே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையட தாண்டவ கோணே, அட முட்டா பையில எல்லாம் தாண்டவ கோணே காசு முதலாளி ஆண்டு காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணே ஒரு பாட்டு. அட முட்டா பயில எல்லாம் முதலாளி ஆக்கிடுது, முட்டாள் பயில எல்லாம் முதலாளி ஆக்கி விடுகிறது. ஆமா, அது பழைய பாட்டு. தூக்கிற ஒரு படத்துல, தூக்குங்கிற படத்துல ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டை பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆக இங்க இந்த பூரியார்னா முட்டாள்னு அர்த்தம், அறிவில்லாதவும் முட்டாள்னு அர்த்தம். அப்ப நிறைய பொருள் தேடிட்டீங்கன்னா அருள் தேடல் இல்லை. அருள் என்பது வேறு, பொருள் என்பது. அப்ப அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம்ங்கிறாரு. பொருள் செல்வம் பூரியார் கண்ணு முறை. அப்ப பூரியார்னா யாரு? பூரியார் என்று சொன்னாலே இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதான், ஒண்ணும் இல்லாதவன்னு அர்த்தம். இந்த குரலோடு ஒப்பிட்டு நோக்கவும். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? அருளை சேர்க்கணுங்க. பொருளை கொண்டு அருளை சேர்க்கணுங்க. அந்த அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, நீ பொருள் ஈட்டுகிறாய், அறவழியில பொருள் ஈட்ட வேண்டும். அந்த அறவழியில பொருள் ஈட்டி அறவழியில் செலவு செய்ய வேண்டும். ஏன்னா எந்த பொருளும் நிக்காது, அதனால நல்லதுக்கு உடனே செலவு பண்ணுங்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போது நாம் இன்பத்து பாலிற்கு வருகிறோம். காதல் இருவர் ஆதரவு பட்டதே இன்பம். மனிதன் என்ற சொல் அவன் மனதை அடிப்படை கொண்டவன் என்று பொருள். உடலை அடிப்படை கொண்டவன் அல்ல. அப்ப உடலை அடிப்படை கொண்டது. அப்ப மனதை அடிப்படை கொண்டதான். இங்க மனம் ஒத்தாத்தான் காதல், மனம் ஒத்தாத்தான் காமம். அதுதான் பரிணாம அறிவியல். அப்படின்னா இந்த குடும்ப நலனுக்காக, இந்த ஒழுக்கமுள்ள பெண்களுக்காக குழந்தைகளை பெற வேண்டும் என்பதற்கான திட்டம் வந்து 2 பேர்த்துக்கு இருக்கணும். ஆண் பெண்ணுக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கு இந்த கல்வி இருக்கணும். 2 பேர் சந்திச்சாவே இதுக்காகத்தான், இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த செல்வம் இப்படி இருக்க வேண்டும், இந்த குழந்தை இப்படி இருக்க வேண்டும், இந்த வித்து இப்படி வரணும், அது மேலோனுக்கு போகணும், அது அறிவில் சிறந்ததா இருக்கணும், சான்றோன புகழப்படுகின்றதுக்காகத்தான் நாம் ஒன்று சேர வேண்டும், அந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும் ஒன்றாக இணையணும் அப்படிங்கிற கருத்து அந்த ஒப்பந்தம் இருக்கணும், மன ஒப்பந்தத்தில் இருக்கணும். இதுதான் வந்து மனத்துக்கான அடிப்படை. அந்த ஒப்பந்தம் இல்லாமல் வேறு நோக்கத்திற்காக செய்யப்படும் அத்தனையுமே அது இயற்கைக்கு எதிரானது, முரணானது. இதை தெரியாம தான் எல்லாரும் இந்தியாவில் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பாலியலை பத்தி. அது அப்படித்தான் பேசும், அது அப்படித்தான். அதான் இழிநிலைன்னு பேரு. அதற்கு எந்த இலக்கும் கிடையாது. நம்ம இலக்கு சொல்றோம், எதுக்கு திருமணத்துக்கு இலக்கு சொல்றோம், காதலுக்கு இலக்கு சொல்றோம், காதல் அப்புறம் காதல் வந்ததுக்கு அப்புறம் காமம், இதுக்கும் நம்ம இலக்கு சொல்றோம். காதலுக்கும் இலக்கு இருக்கிறது, காமத்திற்கும் இலக்கு இருக்கிறது. அது குடும்பத்தை நோக்கி போகுது. குடும்பத்துல இப்படித்தான் வித்து உற்பத்தி ஆகணும், அதுக்கும் இலக்கு. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம இலக்கு வச்சிருக்கோம். ஆனால் அறவேக்காடு இந்த புலன் இன்பத்தை மட்டும் அடுக்கணும். இந்த அறவேக்காடுல அழுகி போனது அதுக்கு இலக்கே கிடையாது. அது மானங்கட்ட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை. இந்த மானங்கட்ட வாழ்க்கை தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பு. முதல்ல பாலியல்னாவே அது அருவருப்பானது, கேவலமானது. உலகத்தை 2-3 தொழில் அருவருப்பானது. பாலியல் தொழில், உணவு தொழில், அறுவை சிகிச்சை தொழில், இதெல்லாம் அருவருப்பானது. கெடா வெட்டுறது, அறுக்கிறது, எப்படி இதெல்லாம் வந்து எப்படி நாற்றம் பிடித்ததோ அதே போலத்தான் எல்லாம் அருவருப்பு. அது உலகத்துல மோசமானது இந்த சமய தொழில் இருக்குது. அது மாதிரி அருவருப்பு எதுவும் கிடையாது. அவ்வளோ நாற்றம் பிடித்தது. இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தவன் தான். எல்லாமே சமையல் தொழில் செஞ்சு பார்த்தேன், பேக்கரி தொழில் செஞ்சு பார்த்தேன், டீ கடை வச்சு பார்த்தேன், போண்டா கடை எல்லாம் வச்சு, எல்லாம் அருவருப்பு.
நாற்றம் சகிக்காத நாற்றம் உடையது. சரி. உங்க பார்வையிலங்க அஹ் 2 கல்யாணம் பண்றாங்களே, என்ன சொல்றீங்க? இப்ப பார்த்தா பெண்களே பார்த்தா ரொம்ப கைமண்ணு, இளம் குழந்தை, கை அதெல்லாம் குழந்தையோட அடிப்படை இயற்கைக்கு எதிரானது தான் அதெல்லாம். அதாவது இந்த நோக்கம் தெரியவே இல்லை. காதல்னா என்ன, காமம்னா என்ன, எதற்காக இல்லைங்க. திருமணம் செய்ய வேண்டும். யாரையும் தவறிடுறாங்க யாரோ ஒருத்தர். அப்போ அப்படியே இருந்துடலாங்களா? எப்படிங்க எதிர்காலத்துக்கு? அவ்வளவுதான். அவன் அதுதான் இலக்கே இல்லையே உங்களுக்கு. மனமுத்ததே இல்லையே உங்களுக்கு. மறுபடியும் மீண்டும் எப்படி மனமுத்து வரும்? நீங்க மனதை எப்படி நீங்க மாத்திக்கிட்டே போக முடியும்? அப்ப பாலியல் தான் நோக்கமா இருக்குது. என்னது, இந்த குழந்தை செல்வம்ங்கிற நோக்கம் எல்லாம் போச்சு. கட் ஆயிடுச்சா? கட் ஆகலைங்கய்யா. ஏதோ ஒரு தவறுதலா யாரோ ஒருத்தர் இறக்க நேர்ந்துடுதுங்க. அல்லது அவ்வளவுதான். பிரிஞ்சிடுறாங்க. மனம் அவ்வளவுதான். அதுதான் தேவையில்லைங்கிறீங்க. சின்ன இயற்கையா வயசுல தான். இருக்குது. மீண்டும் மீண்டும் மனமுத்து தான் அங்க இல்லையே. ஏற்கனவே மனமுத்து தான் கொண்டு வர்றீங்க. மனமுத்து தான். அது தவறுதலா கட்டி வைக்கிறாங்க. 2வது அது ஃபெயிலியர் ஆயிருதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யார் யாரும் வர்றாங்க மாட்டோம். சுந்தரார் தெரியுது? ஆமாங்க, ஆமாங்க. ஏன் அதுல கூப்பிடுறாரு? ஆ, ஒரு அது நிமிஷம். நெறைய நடக்குதுங்கய்யா. அ அது அது பாதுகாப்பு வேணுமில்ல. அது முழுக்க அம்மா, முழுக்க அப்பாவுக்கு. அது பாலியல் அடிப்படையாக கொண்டது. அது வந்து இனப்பெருக்கத்தை அடிப்படையாக கொண்டது. பாலியல் அடிப்படையாக கொண்டது. என்னது? அது சரி, முழுக்க சரி. முழுக்க பாலியல். வேற ஒண்ணும் இல்ல. அது வெறும் பாலியல். அது எந்த இலக்கும் இல்லையா? அதுல இலக்கு என்ன? 7 திருமணம் பண்ணுங்க, 10 திருமணம் பண்ணுங்க. இலக்கு என்ன? பாதுகாப்புங்கிறது அடிப்படை தப்பு இல்லையா? யாரை பாதுகாக்கிறது? சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பை வள்ளுவர் எழுதியிருக்காரு. சிறை போட்டெல்லாம் காக்க முடியாது, தன்னைத்தான் காத்துக்கொள்ள வேண்டும் எழுதுறாரு. இதுல என்ன பொருள்? ஆக இந்த பாலியல் இலக்கு என்ன? இலக்கு இல்லையே. இலக்கு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து ஆரோக்கியத்துக்கான திறவுகோலே இல்லையே. முதல்ல ஆரோக்கியம். இது இந்த கல்வியே இல்லாதனாலதான் எல்லா கேள்வியும் தப்பு தப்பு போயிட்டு இருக்குது. இதுதான் இந்த ரெண்டாவது திருமணம், இதெல்லாம் வந்து இயற்கையில இல்லாதது. இயற்கையில இல்லாததுங்களா? ஆமா. இப்ப நெறைய நடக்குதுங்க ஐயா. இந்த பகுதியிலேங்க அஹ் நெறைய நடக்குதுங்க. அங்கொண்ணு, இங்கொண்ணுமா நடக்குதுங்க. அது அது அதுதான் அப்படித்தான் நடக்கும். அதுதான் இந்த எந்த நோக்கம் இல்லாத திருமணம். எது எங்க எங்க இலக்கு என்ன அதுல? பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேருக்கான இலக்கு அங்க இருக்கா? அறிவறிந்த குழந்தையை பெற வேண்டும்ங்கிற இலக்கு அங்க எங்கே போச்சு? அங்க அது அவங்களுக்கு இருக்கணும், இவங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கா? இல்ல. அதுவும் அருவருப்பானது, இதுவும் அருவருப்பானது. அதுவும் ஒரு அருவருப்பான, இதுவும் அருவருப்பானது. என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? என்ன நோக்கமே இல்லையா? நோக்கத்தை சொல்லணும் இல்லை. இந்த நோக்கத்திற்காக தான் இங்க சொல்லணுமே. வாழ்க்கை துணை நடத்த மக்கள் பேரு, கணவனுடைய ஒழுக்கம் என்ன, மனைவனுடைய ஒழுக்கம் என்ன, மக்கட்பேருடைய ஒழுக்கம் என்ன அப்படின்னு முதல்ல அரசப்பாலே வச்சாச்சு. நீ அதை படிக்கல. நீ சரி. அதெல்லாம் தப்பு தப்பா போகுது. தப்பு தப்பா. அப்ப இலக்கே இல்லாத திருமணம் எதற்குன்னு கேட்கறேன். அப்ப அது காமம். அது வெறும் காமம். அது காகித பூ மாதிரி. அது மல்லிப்பூ கிடையாது. காகித பூன்னு அவ்வளவுதான். இப்படித்தான் இருக்க முடியும். இது என்னுடைய கருத்து. ஏன்னா இலக்கே இல்லையே. அப்புறம் அது முடிஞ்சு அவன் சாக மாட்டானா? அவன் நோயில சாக மாட்டானா? நீ நோயில சாக மாட்டியா? அது சின்ன வயசுல முடிச்சு தனிச்சு வாழ்றதுக்கு மனமும் வந்து எல்லாம் கட்டி வச்சிடுறாங்க. இந்த பகுதியில அப்படிதான் நடக்குது. உங்களை கேட்டனுங்க எப்படிங்கிறது. இதான் சொல்றேன். என்ன இலக்கு? என்ன நோக்கம்? என்ன இலக்கு? என்ன இலக்கெல்லாம் இல்லைங்க. எந்த இலக்கெல்லாம் இல்லைங்க. எந்த இலக்கும் இல்ல. அப்ப அது பன்னிக்குட்டி வாழ்க்கை தான். அது பன்னிக்குட்டி கூட கிடையாது. அது இனப்பெருக்கம். உனக்கு இனப்பெருக்கத்து நோக்கம் இருக்கான்னு அப்ப இப்ப இனப்பெருக்கத்துக்கு தான் பண்றேன்னா அப்ப இனப்பெருக்கத்துக்கான இலக்கு சொல்லு. என்னது? சரி. இனப்பெருக்கம் தானுங்க. ஆணும் பெண்ணும் சேர்றது எதுக்கு? இனப்பெருக்கம் தானே. ஆமாங்க, ஆமாங்க. அப்ப குழந்தை அதுக்கு பேருக்காக தனி ஆமா, அதுக்கு இலக்கு சொல்லு. அந்த இலக்கு. குடும்ப அமைப்பு தானுங்க. அப்ப எப்படி இருக்க அது வேண்டும்? அப்ப வந்து இங்கதான் காதல் ஒருவர் கருத்து ஒருமித்து, எங்க காதல் ஒருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதை என்கிறாரு. எங்க காதலர் எங்க கருத்து ஒருமித்தீங்க? கருத்தை ஒருமிக்காம தானே பண்றீங்க எல்லாமே. அப்ப அந்த இலக்கே இல்லாம போச்சு. அப்ப இந்த அடிப்படை தத்துவமே அடிபட்டு போகுது இல்ல. காதல் இருவர் ஈதலறம் தீவனை விட்டு ஈதல் பொருள். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதை இன்பம்ங்கிறாரு. அப்ப 2 பேரும் கருத்து ஒருமிக்காமையே காதல் நடத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி. அப்ப எதை நோக்கி போகுது? இது வெறும் இனச்சேர்க்கையா இருக்குது. வெறும் இனச்சேர்க்கையா இருக்குது. என்னது? இங்க மனமே அப்படின்னா சண்டையே வரக்கூடாதே. புரிதல்ல தானே அழகா போகணும் வாழ்க்கை. ஆனா சண்டை ஆகும்னா சண்டை எக்கச்சக்கமா வருதுங்களே. அதுதான் அதுக்கு சொல்றேன். பேர் என்னங்க ஐயா? புரிதலே இல்லைங்கிறதா இந்த 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 புலநடக்கத்துக்கான புரிதலே இல்லையே. புலநடக்கம்னா என்ன?
புரிதலே இல்லையே. ஆக இந்த 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 அடிப்படை பரிணாம அறிவியலே அது இல்லையே. பரிணாம அறிவியல்லையே இந்த ஒழுக்கமான மகப்பேறு, ஒழுக்கமான குழந்தை அப்படிங்கறது அந்த அடிப்படை சிந்தாதமே நகர்ந்து போகுது. வெறுமனே இனச்சேர்க்கை, வெறுமனே அந்த பாதுகாப்புங்கிறது அடிப்படை தவறானது. என்ன பாதுகாப்பு? எதை பாதுகாக்கிறது? கற்பை பாதுகாக்கிறதா? பணத்தை எதை பாதுகாக்கிறது? அர்த்தமே இல்லை. எதை பாதுகாக்கிறது? யார் அப்பா பாதுகாக்க முடியும்? அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு முன்னிட்டு புள்ள தனியா சிரமப்படுவாளே, அதனால ஒரு அது எப்படி செய்யற? நம்ம அது கஷ்டப்பட்டு அது எந்த வகையில் பாதுகாப்பு? ஒரு ஆண் பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு? இது அடிப்படை தவறானுச்சு. ஆணை ஆணை வச்சுதான் பெண்ணை படைச்சதா? பெண்ணை வச்சுதான் ஆணை படைச்சதா? அது இயற்கைக்கு ஒண்ணும் தெரியாதா? யார் இந்த முடிவுல எடுக்கிறாங்க? அந்த இயற்கை பற்றிய அறிவே இல்லாத பெற்றோர்கள் அர்த்தம். என்னது? இயற்கை பற்றிய அறிவில்லைங்க. பின்ன எப்படி? நான் இந்த கேள்வி கேட்கறேன்ல. இந்த இயற்கை பற்றிய அறிவே இல்லாத பெற்றோர்களை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா நான் கூட நினைச்சேங்க, ஏன் சரி அது அந்த காலம், இந்த காலத்துல பரவாயில்ல, மனமும் வந்து பெத்தவங்களே கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு நானும் எந்த கூட மனமும் நினைச்சேன். ஆனா வந்து நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? நோக்கமே குழந்தைக்காகத்தானுங்க. அப்ப குழந்தை குழந்தைக்காக பண்றாங்க. அப்ப குழந்தைக்காக அப்ப அந்த ஆரோக்கியம் உள்ளவங்களா அவங்களாம்? 2 பேரும் முதல்ல ஆரோக்கியம் அது உள்ளத இல்லைங்க. ஆரோக்கியம் உள்ளவங்களே. அது இல்லைங்க. எல்லாமே யோசிக்கணும்ல. ஆரோக்கியம் உள்ளவனான்னு பார்க்கணும் இல்லையா? இந்த அடிப்படையே சித்தாந்தமே அடிபட்டு போகுது இல்ல. அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவருங்கிற அறிவறிந்த மக்கட்பேருக்கா நீ பெறீங்க. அப்ப அறிவறிந்த அவன் அறிவு உள்ளவனா? நீ அறிவு உள்ளவளா? இந்த குழந்தை அறிவு உள்ளவளான்னு கேக்குறேன். இல்லைங்க, இல்லைங்க. அப்ப அறிவை கொடுக்கணும் இல்லையா? இப்ப ஏன் இதை சொல்லித்தரல நீ? ஏன் சொல்லித்தரல? இதை அறிவறி ஆஹ் 99% சொல்லி தரலீங்களே. அதைத்தான் சொல்றேன். இப்ப அதைத்தான் நான் அதுதான் நம்ம இதை திருப்பி சொல்றோம். அப்ப அறிவறிந்த மக்கட்பேர் என்ன சொல்றாரு? எனக்கு பிறக்கிற குழந்தை அல்லது என் குடும்பம், என் குழந்தை வந்து அறிவறிந்த மக்கட்பேர் இருக்க வேண்டும். அது பெற்றோர்களை காட்டிலும் அறிவில் சிறந்ததாக இருக்க வேண்டும். 3வது, சான்றோன் என புகழப்படுகின்ற குழந்தை செல்வத்துக்காகத்தான் திருமணம். இந்த 3 தான் அடிப்படை. இதுவே இல்லைன்னா எப்படி? நீங்க இதை விட்டு போட்டு வேற எதுவோ இல்ல, பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு, ஆண் பெண்ணு இது அடிப்படையே தப்பு. இது அடிப்படை சரிங்க, தவறுங்க. அடிப்படை இயற்கை. அந்த 3 கொள்கை அடிபட்டு போகுது. இனப்பெருக்கம் இல்லை, அறிவார்ந்த குழந்தை இல்லை, சான்றோன குழந்தை, 3மே இல்லையே. வேற எதுக்கோ கட்டி வைக்கிறீங்களா? குழந்தை பெற்றுக்கொள்ளலாங்க ஐயா. குழந்தை பெற்றுக்கலாம் இல்லங்க, பெத்துக்கலாம் இல்லங்க. கட்டி வைக்கிறது அப்புறம் குழந்தை பேருக்காக தானுங்க. அப்ப இதுக்காகத்தான் கட்டுறதுன்னு சொல்லணும். அதை விட்டு பாதுகாப்புக்கு இதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்குன்னு சொல்லி அந்த ஏன் இந்த மாதிரி தவறான சிந்தனை எப்படி போகுது? குழந்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் 2த்தையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது 2 பேரும் முடிவு பண்ணணும். கணவன் மனைவி, தலைவன் தலைவி முடிவு பண்ணணும். யாரு? அப்படித்தானுங்க. அதத்தான் சொல்ல வந்தேனுங்க. நான் சொல்ல தெரியாம முடிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கு தானுங்க தலைவன் தலைவியும் முடிவு பண்ணணும். அது எப்படி தலைவன் தலைவி? அப்புறம் அதுதான் அது தலைவன் தலைவி முடிவு பண்ணித்தான் இந்த இதுக்கு வரணும். அப்ப அந்த பருவம் வரும்போது இந்த பாடம் படிக்கணும். இந்த பாடம் பருவம் வர்றதுக்கு முன்னாடியே படிக்கணும். அதுதான் திருமணத்தினுடைய நோக்கம். திருமணம்ங்கிறது 2 இனப்பெருக்கத்துக்காக தாங்க திருமணமே. வேற என்ன? அந்த இனப்பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும்? வேற இதுதான். அதை விட்டு போட்டு ஆணுக்கு பெண் பாதுகாப்பு, பெண்ணுக்கு ஆண் இது அடிப்படை தப்பு. அடிப்படை தப்பு. அதுதான் உண்மை. அப்ப இயற்கையின் கொள்கை என்ன? இயற்கையின் கொள்கை ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ஈதலறம் தீவனை இந்த திருப்பி அங்கதான் வரும் அந்த தத்துவம். அப்போ ஒரு தத்துவத்துக்கு அடிப்படையை தெரியாமையே இலக்கு இல்லாம திருமணம். அப்ப இதெல்லாம் இலக்கு இல்லாத திருமணங்கிறதே நாசமா போச்சு. எல்லாம் யாராவது ஒரு ஒழுக்கமா குழந்தை வளர்த்துறாங்கன்னு பாருங்க. அப்ப 2 பேர் கணவன் மனைவி எப்படி இருக்கான்னு பாருங்க. அவங்க அந்த குடும்ப பங்குக்கான செய்தி இருக்கா? இல்ல. அறிவார்ந்த குழந்தை வளர்த்துறீங்களா? அதுவும் இல்ல. எதுக்காக குழந்தை பெற்றுன்னு கேளுங்க. திருமணத்தின் நோக்கம் என்ன? தெரியாது. திருமணத்தின் நோக்கத்தை கேட்டு பாருங்க. இப்ப திருமணத்தின் நோக்கத்தில் இருக்குது அந்த நாம ஒரு சாதாரண, நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். ஒரு சாதாரண ஒரு 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 பிராணி விலங்குகள் வாங்கும் பொழுதும் கூட நல்ல வித்து, வீரிய வித்துல பாக்குறோம். 2ம் சேர்த்து வைக்கிறப்போ நல்ல வித்தா வருமானு பாக்குறோம். இதுதான் இனச்சேர்க்கையில ஒழுங்கா நடக்குமான்னு பார்க்க. இனச்சேர்க்கை தான் அடிப்படை. வேற ஒண்ணு. அந்த இனச்சேர்க்கை எப்படி இருக்க வேண்டும் தான் வள்ளுவரே எழுதியிருக்காரு. கணவன் எப்படி இருக்கானா இல்வாழ்வான் எழுதுற. இல்வாழ்வான் என்பவன் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணைங்கிறார். இல்வாழ்வான் யார்? கணவன். இந்த ஆணை பத்தி சொல்றாரு. இயல்புடைய மூவருக்கும் அப்படிங்கிறார். இயல்பு பெற்றோருக்கும், குழந்தைகளுக்கும், மனைவிக்கும் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேணுங்கிற. அப்படியே இருக்குதுங்க. இதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான்
அறிவறிந்த குழந்தையை பெற்றுக்கொள்றது. அதுக்கப்புறம் அது தண்ணீன்னு மூத்த அறிவுடைய குழந்தையாக வளர்த்தணும். அதுக்கப்புறம் சான்றோன் புகழப்படுகின்ற குழந்தை. இந்த 3 தான் அடிப்படை. இது நீங்க இதை அளவு வச்சு பாருங்க, மற்ற எல்லாரும் அடிபட்டு போகும். அதனால எப்பவுமே அந்த அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நீங்க பேசிட்டே இருந்தது முடியவே இல்லை. நாம அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்காம நீங்க அந்த அளவுகோலை எடுக்கல. துணி அளக்கிற அளவுகோல் வேணும் இல்லை, அந்த அளவுகோலை வச்சு பேசிட்டீங்கன்னா உங்க அறிவு பதில் சொல்லும். நீங்க அளவுகோலே தெரியாம பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசிட்டே இருக்கேன், எனக்கு புரிஞ்சு போச்சு இப்படித்தானே இருக்குது அப்படின்னு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இதானே இருக்க முடியும். எதற்காக இந்த இது இப்படித்தானே இருக்க முடியும்? ஆஹ் இது வந்து புரிதல்ல வரணும். எழுது புரிதல்ல வரணும். இதுக்காகத்தான் இப்ப என்னது, எதுக்காக திருமணம்? வெறும் இனப்பெருக்கம். அடுத்த கேள்வி எப்படி செய்யணும்? திருப்பி அங்கதான் நான் வரேன். இந்த 3க்காகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் யாமறிவதில்லைங்கிறாரு. அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல அப்படிங்கிறாரு. சரியா? அது மக்கட் செல்வம்னு தனியா இருக்கு, மக்கட்பேருன்னு எழுதியிருக்காரு. மக்கட்பேர். இந்த 3 இன்னைக்கு நடக்கிற அத்தனையுமே வந்து அருவருப்பான, அது சொல்லவும் தேவையில்லை. இது இல்லை அப்படின்னா அது இல்லை. இந்த 3 கொள்கையும் ஒரு அந்த தலைவன் தலைவிக்கு தெரியலைன்னா அது இயற்கைக்கு மாறானது. ஒரே விரையில முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்க எதா இருந்தாலும் இந்த 3ஐயும் வச்சுக்கங்க. இந்த 3 இல்லையா வேற. அவங்க சீரழிஞ்சு சின்னப்பட்டதும் போவாங்க. கண்முன்னாட பார்க்கலாம். பார்க்கலாம். அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. 99 சீரழிஞ்சு சின்னப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பேரளவுக்கு தான் பேரளவுக்கு தான் இருக்குது குடும்பம். ஆமா, அது குடும்பமே கிடையாது. அது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வணிக மையம் மாதிரி தான். என்னமோ நடந்து பிசினஸ் சென்டர் மாதிரி. அது அப்படியே பிசினஸ் மாதிரி, ஒரு வியாபாரம் பண்ண மாதிரி, அப்படியே 2 பேர் வியாபாரம் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்காது. சண்டைக்கடை மாதிரி போயிட்டு இருக்கு. அது ஒரு பல்கலைக்கழகமா இல்லை. அது ஒரு பல்கலைக்கழகமா, ஒரு கல்வி கழகமா, ஒரு குருகுல கல்வி மாதிரி இல்லை என்றுதான் எனக்கு கருத்து. அதுதான் உண்மை. ஆனா இங்க இலக்கும் இல்லை, கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. வேற இனப்பெருக்க மாட்டான். அது என்ன வேற இனப்பெருக்க? அது பன்னிக்குட்டி கூட இனப்பெருக்கம் பண்ணிக்குதே. அப்புறம் என்ன, நம்ம ஒரு குழந்தை தானே பெற்றுக்கிறோம். மினிமம் 1 2 தான் பெற்றுக்க போறோம். அந்த பண்ணி 15 குட்டி போடுது. அந்த மாதிரி சரியா? ஆக இதெல்லாமே வந்து நம்ம அறியாமையினுடைய வெளிப்பாடு தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பாப்பா நினைச்சு பார்த்தோம்னா ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், இதெல்லாம் டிசிப்ளின்ல வருதுங்க. ஒழுக்கத்துல வருது. இதுல வருது, ஒழுக்கத்துல வர்றப்போ ரொம்ப கஷ்டம். அது இன்னைக்கு வெறும் இதுதான் போயிட்டு இருக்கு. சரி, நேரமாயி போச்சு. அப்படியே 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. சரி, செல்வத்தில் செல்வம் செல்வம், செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல இந்த குரலுக்கு ஒப்பிட்டு நோக்கவும். இப்போது நாம் இன்பத்து பாலிற்கு வரும். திருப்பி நம்ம அங்கதான் நிற்கிறோமா? மனிதன் என்ற சொல்லுக்கு அவன் மனதை அடிப்படை கொண்டவன் என்று பொருள். உடலை அடிப்படையான கொண்டவன் அல்ல என்று. இப்ப இதுல பாருங்க, இது உடலை அடிப்படை கொண்டவன் அல்ல. இங்க இந்த இடத்துல திருப்பி வருது பாருங்க. அப்ப மனதை அடிப்படை கொண்டதான் திருமணம். அதை திருமணம்னு சொன்னேன். என்னது திருமணம்? மனம் 2 திருன உயர்ந்த அர்த்தம். திருன உயர்ந்த செல்வம் அர்த்தம். அப்ப உயர்ந்த மனம்ங்காங்க. உயர்ந்த மனம் எங்கே தான் கேட்கிறேன். உயர்ந்த மனம் எதற்காக? அறிவிருந்த குழந்தை பெறுவதற்காக. சரியா? மீண்டும் இதை பத்தி விரிவா பேசுவோம். நன்றி.